Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. யூசுவலாக இந்த மாதிரி அம்மன் பாவாடை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து பாவாடை நாடா யூஸ் பண்ணுவோம், இல்லைனா சிங்கிள் இந்த மாதிரி நாடாவும் யூஸ் பண்ணுவோம், பேண்ட் நாடாவும் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூசுவலாக இந்த நாடாவை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே வச்சு தைப்போம். ப்ளீட்ஸ் எல்லாம் பாவாடையில் ப்ளீட்ஸ் வச்சுட்டு இதை மேலே வச்சு தைப்போம். அதர்வைஸ் இந்த மாதிரி பாவாடை நாடா இருந்தால் இந்த மேலே வந்து பிசிறு இருக்கும், ப்ளீட்ஸ் வச்சோடனே அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மறைக்கிறதுக்காக இது இந்த மாதிரி மேல் பக்கமாக ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே அட்டாச் பண்ணுவோம். பட் அது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அது ரொம்ப நீட்டாக எப்படி பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச் நாடா தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு எண்ட்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 இன்ச் எடுத்துட்டா போதும். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கும்போது ஜஸ்ட் ஒரு இன்ச்சு இந்த மடித்து தைக்கும்போது அதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணின்னு வந்துடும். செகண்ட் ஃபோல்டிங்கில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணின்னு வந்துடணும். ஸோ அப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் லுக்கும் நீட்டாக இருக்கும், நமக்கு வந்து நாடாவும் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த பக்கம் வரும்போது அதே மாதிரி 1 இன்ச் உள்ளே வச்சுட்டு தைச்சிடலாம். சில அம்மன் சிலைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃப் சாரி பார்ட்டும் வந்து அட்டாச் பண்ணுவோம். அந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது இந்த ஸ்கர்ட்டுக்கும் இந்த ஆஃப் சாரி பார்ட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி நாடா அட்டாச் பண்ணுவோம் பின்பக்கமாக கட்டுறதுக்கு. இதை வந்து நாடாவாக யூஸ் பண்ணால் அந்தளவு லுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு பற்றி இதுக்கு இதே கலரில் மேட்சிங் கலர்லேயோ இல்லை நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்லேயோ நார்மல் கிளாத்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு சின்ன பீஸ் நல்லா லென்த்தியாக எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறதே தெரியாது, பார்க்கறதுக்கு ரொம்ப லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாவாடையிலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் நாடா வைக்காமல் அதுக்கு பற்றி ஒரு சாரியோட பார்டர் இருந்தது, அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்ல லுக் இல்லை, பேக்கில் பார்த்தீங்கன்னா பாவாடையோட பிசுறும் தெரியாது, இந்த முந்தானியோட பிசுறும் தெரியாமல் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பாவாடையோட லென்த்தும் அதில் எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். இடுப்பில் எந்த அளவுக்கு கவர் பண்ண போகிறோமோ அதை விட நமக்கு 2லேருந்து 3 மடங்கு துணி ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். மேல் பக்கம் ப்ளீட்ஸ் மட்டும் தைச்சிட்டு 3 பக்கமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிடுறேன். கீழே கரை இருக்கிறதுனால சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் ப்ளீட்டு 3 பக்கம் ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பார்டரையோ லேஸையோ இதை ஜாயின் பண்ணணும். மேலே முந்தானை பார்த்துக்கு 8 இன்ச்சுக்கு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு துணி லென்த்தி கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 பக்கமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கிறேன். அதாவது ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணுற சைடை தவிர மற்ற 3 பக்கமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். ஸோ தட் நமக்கு பிசிறு எதுவும் வராமல் இருக்கும். இந்த பக்கத்தை பிளெயினாக தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம டேரெக்டாக பாவாடையோட ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு. மேலே பல்லு பார்ட்டோட ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மேல் பக்கம், நம்ம மடித்து தைக்காத பக்கம். இதில் பாவாடையை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து பாவாடையோட ரைட் சைடு. பார்த்தீங்கன்னா இந்த பாவாடையோட நல்ல பக்கத்தை நமக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், பல்லுவோட ராங் சைடை நமக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே மேல் பக்கம் தூக்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டுத்தோட ரைட் சைடு. கரெக்டாக ரெண்டுத்தோட ரைட் சைடும் நம்மளை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இப்போ மேலே நமக்கு பிசிறு இருக்குது, அதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே. இது வந்து ஒரு சாரியோட பார்டர் பீஸு. ஸோ நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பார்டர் சைஸே கரெக்டாக இருக்குன்னா அதில் வந்து பிசிறு எதுவும் இல்லைன்னா அப்படியே நம்ம டேரெக்டாக தைச்சிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவு இந்த இடுப்பு சைஸை விட 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா ஒரு 8 இன்ச் இல்லை 10 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி இந்த நாடாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு எவ்வளோ விடணுமோ ஒரு 8 இன்ச் விட்டுட்டு
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த பாவாடையோட எட்ஜில் வந்து கவர் பண்ணுற மாதிரி இதை வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்டர்னால நமக்கு அந்த மடித்து ஃபோல்ட் பண்ணும்போது இந்த பீஸுடெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடும். இது அப்படியே பாக்ஸ் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் ஃபேப்ரிக்ஸை அழகாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது கோயிலில் வந்து அம்மனுக்கு டொனேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சேல்ஸும் பண்ணலாம். டெய்லரிங் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிற பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் நம்ம நிறைய ட்ரை பண்ணுறதுனால டெய்லரிங்கில் வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ஷன் வரும். அதுவும் இல்லாமல் டெய்லரிங் கற்றுக்கும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இந்த சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.